Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹிமாலயாவோட ஆன்டி ரிங்கிள் க்ரீம் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். wrinkles முக சுருக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசாக ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெத்தியில், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் அந்த சிரிக்கும் போது அந்த ஒரு கோடு மாதிரி விழுகிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். மெயினாக வந்து உங்களுக்கு நெத்திக்கிட்ட ஸ்டார்ட் ஆகும். அண்ட் கண்ணுக்கு கீழே ஒரு சாகிங் மாதிரி விழுகும். அண்ட் ஸ்கின் வந்து தின்னிக் ஆகும். அப்புறம் டிஸ்கலரேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கிற இடத்துல அந்த ஒரு கிராஸ் ஹேட்ச் லைன்ஸ் வந்து விழுகும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏஜிங்க்கான ஒரு wrinkles வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரும்போதே நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீமோ இல்லை சீரமோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று எடுக்கும்போது நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ப்ராசஸ். அந்த wrinkles எல்லாமே வந்து மறையிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம். நிறைய பேர் வந்து நிறையா ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து காஸ்ட்லியாக கூட வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் காஸ்ட் எஃபெக்டிவாக எல்லாருமே யூஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து ஒரு சிலது தான். இப்போ சீரமெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெட்டினால்லாம் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 500க்கு மேலே தான் வந்து ஆகும். ஸோ ஹிமாலயாவோட இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இயற்கையான வழியில் உங்களுக்கு வந்து ஒரு 270 அப்படிங்கிற ரேஞ்சில், அதாவது 250க்குள்ளேயே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா இது 169 ருபீஸ்க்கே வந்து கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஹிமாலயா. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டப்பில் வந்து அழகாக வந்திருக்கு. ரொம்பவே அழகான பேக்கேஜிங், வாசனையுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு இரிட்டேஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ ரெட்டினாலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டே டைமில் சன்ஸ்க்ரீன் போட வேண்டியது இருக்கும், இல்லைனா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஆன்டி ஏஜிங்னா ரெட்டினால் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். பட் அதை வந்து ஆயுர்வேதிக்காக நம்ம ரீப்ளேஸ் பண்ணும் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நம்ம இந்த ஹிமாலயாவுக்கு போயிடலாம். அண்ட் இதில் வந்து அலோவேரா இருக்குது. இது ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கணும். கிரேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்குது. அண்ட் இதில் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வந்து கீ இன்க்ரீடியன்ஸ். மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்து ஒரு ஆயுர்வேதிக்கிலேருந்து நம்ம ஒரு ரிசல்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துருக்கும். இது 50 கிராம் வந்து எம்ஆர்பி வந்து 250 ருபீஸ் தான். பட் உங்களுக்கு ஆன்லைனில் ரொம்பவே கம்மியாகவே கிடைக்கிது. நீங்கள் அதுவும் 2-3 பேக்கெட்டில் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. அண்ட் 3 இயர்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்குது. அண்ட் ஹிமாலயா கம்பெனி பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு பிராண்டு. ஸோ நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். அண்டு காஸ்ட்டுமே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஹிமாலயா வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் நிறைய ஆயுர்வேதிக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் தான் வந்து ஹிமாலயா. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேஸ்டர் ஆயில், கிளிசரின்லாம் கூட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெமனோட பீல் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பேக் பின்னாடியே இருக்குது. இது மெயினாக வந்து டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணுது, உங்களுக்கு ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபைன் லைன்ஸை கம்மி பண்ணுது. அண்ட் ப்ராடக்ட் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்னுக்கு தான் மோஸ்ட்லி சூட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கோ இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கோ வந்து செட் ஆகாது. பிகாஸ் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கொமோடஜெனிக்காக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி நார்மல் ஸ்கின் பீப்புள், ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் க்ரீமோட டெக்ஸ்சரும் திக்னஸும் பாருங்கள் ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ உங்கள் போர்ஸ் வந்து கிளாகாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதுவே நார்மல் ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஈவன் காம்பினேஷன் ஸ்கின் கூட ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி இருக்கிற எல்லா ஸ்கின்னுக்குமே ப்ராப்ளமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.